சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? சார் யாரும் தொடாதீங்க. பேஷண்ட்டுக்கு ஏதோ ஆச்சுன்னா நம்ம மேலே தான் கேஸ் வரும். நம்ம போய் ஹெல்ப் பண்ணுறதுனால பேஷண்ட் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம மேலே சிவில் கேஸோ கிரிமினல் கேஸோ வராது. சார் என்ன சார் ஆச்சு சார்? என்ன சார் ஆச்சு அவருக்கு? அவர் அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இருக்காரு. எனக்கு சிபிஆர் பண்ண தெரியும். சிபிஆர்லாம் பண்ணாதீங்க. பண்ண தெரியாமல் பண்ணால் நெஞ்செலும்பு ஹார்ட்டில் குத்தி இறந்துருவாங்க. எலும்பு உடைஞ்சாலும் சரி பண்ணிடலாம். ஆனால் சிபிஆர் பண்ணாமல் உயிர் பெற்றுனா ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு நிறைய பிளட் லீக் ஆகுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க. பேஷண்ட் வந்து கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க. பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆப்ரேஷன் தேட்டரை குயிக்காக ரெடி பண்ணுங்கள். பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. என்ன சார் ஆச்சு அவருக்கு? ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்க. எதாக இருந்தாலும் ஒரு 48 ஹவர்ஸ் கழிச்சு தான் சொல்ல முடியும். யார் உங்கள் ரிலேஷனா? சார் யாருன்னு தெரில. ரோட்டில் அடிபட்டு இருந்தார். அதான் வந்து அட்மிட் பண்ணேன். டேய் மாப்பிள்ள, நீ எங்கடா எங்க? யாரும் தெரியலடா. ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு இருந்தார். அதான் அட்மிட் பண்ண வந்தேன். பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன் சார். அந்த மாதிரி எதுவும் பயப்படாதீங்க தெரியாதவங்களை அட்மிட் பண்ணுறப்ப. ஏன்னா அரசாங்கம் இதுக்கான ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க. அது என்னன்னா 134 ஆக்ட் குட் சமார்டியன்ஸ் அப்படின்ற லா படி நீங்கள் யார் தெரியாதவங்களை எந்த அட்மிட் பண்ணாலும் உங்கள் மேலே எந்த விதமான ஆக்ஷனோ இல்லை உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸோ உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஸோ நீங்கள் பயப்படாமல் யாராக இருந்தாலும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம். உங்கள் மேலே எந்த ஒரு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸோ உங்களை எந்த ஆக்ஷனோ உங்கள் மேலே எந்த கேஸும் ஃபைல் ஆகாது. நீங்கள் பயப்படாமல் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அட்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 rupees கேஷ்பேக்கும் கவர்மெண்ட் தராங்க. புரியுதுங்களா?